திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 507, அதிகாரம் தெரிந்து தெளிதல். ஒரு விவசாயியின் தோட்டத்தில் நிறைய குரங்குகள் இருந்தன. பல வருடங்களாக அந்த குரங்குகள் அங்கேயே வசித்து வந்ததால் விவசாயியிடம் நன்கு பழகி நண்பர்கள் போன்றே இருந்தன. விவசாயி தோட்டத்தில் செய்யும் வேலைகளை பார்த்து குரங்குகளும் அதே போன்று செய்து விளையாடும். அதனால் அவரும் அந்த குரங்குகளிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். ஒரு முறை விவசாயி ஒரு அவசர அலுவல் காரணமாக சில நாட்கள் வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. அப்போது அவர் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது. நாம் ஊருக்கு போகும் காலத்தில் குரங்குகளை தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்றச் சொல்லலாமே என்று நினைத்தார். உடனே குரங்குகளை அழைத்து விஷயத்தை சொன்னார். அதை கேட்ட குரங்குகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அவற்றுக்கு ஒரு பிரச்சனை. எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றுவது என்று தெரியவில்லை. அதனால் அதை பற்றி விவசாயியிடம் கேட்டன. அதற்கு அந்த விவசாயி, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, வேர் பெரியதாக இருந்தால் நிறைய தண்ணீர் ஊற்ற முடியும், வேர் சிறியதாக இருந்தால் சிறிதளவு மட்டும் ஊற்றினால் போதும் என்றும் குரங்குகளுக்கு கூறினார். குரங்குகளும் அந்த விளக்கத்தை கேட்டு சம்மதம் தெரிவித்தன. வெளியூர் சென்ற சில நாட்களில் திரும்பி வந்தார் விவசாயி. தோட்டத்தை பார்த்த அவருக்கு ஒரே அதிர்ச்சி. அத்தனை செடிகளும் பிடுங்கப்பட்டு காய்ந்து கிடந்தன. என்ன ஆனது என்று குரங்குகளிடம் கேட்டார். அதற்கு குரங்குகள், செடிகளுக்கு தண்ணீரை சரியாக ஊற்றுவதற்காக அவற்றின் வேர் பெரியதாக இருக்கிறதா அல்லது சிறியதாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக செடிகளை எல்லாம் பிடுங்கினோம் என்றன. விவசாயி வாயடைத்து நின்றார். குரங்குகளின் அறிவை ஆராயாமல் அவற்றின் மீது இருந்த அன்பின் காரணமாக வேலையை ஒப்படைத்தது எவ்வளவு தவறு என்பதை உணர்ந்து மனம் வருந்தினார். அறிவில்லாதவரை அவரிடம் உள்ள அன்பு காரணமாக தேர்ந்தெடுத்தல் ஒருவனுக்கு துன்பத்தையே கொடுக்கும் என்பதை காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதமையெல்லாம் தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அன்பினால் தெளிவது அழிவு, அறிவினால் தெளிவதே உயர்வு.